ஒரு வழியா வந்து இறங்கியாச்சு. ஆமா, வெட்டிக்க ஊருக்கு எப்படி போறது? அவன் ஒரு பேர் என்ன? ஏதோ ஒரு பட்டின்னு சொன்னா. முதிரைப்பட்டி. முதிரைப்பட்டி என்னடா குதிரையும் பட்டியுமா? காம்பினேஷனே சரியில்லை. டேய், அது குதிரைப்பட்டி இல்லடா, முதிரைப்பட்டி. டேய் தம்பி நில்லுங்கடா. என்ன தம்பி, முதிரைப்பட்டிக்கு எப்படிப்பா போறது? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு ஐடி பார்க் வரும். அதுலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் வரும். அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் வரும். அதுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு நீங்க கேட்ட ஊரு. டேய் என்னடா நக்கலா? பின்ன என்னன்னு இருக்கிறதே ஒரே ஒரு ஒத்தடி பாதை தான். இது வழியா 1 மணி நேரம் நடங்க, நீங்க கேட்ட ஊர் வந்துடும். தம்பி எங்க போறீங்க? முதிரைப்பட்டிக்கா? தம்பி அந்த பக்கம் பாதை சரியில்லை, சேரும் சௌகரியமா இருக்கும். இந்த பக்கம் போங்க, சரியா? டே புகழ், அங்க பாடுறா என்ன நடக்குது. ஆடிட்டு போறாங்க. ஆடிட்டு போலடா, ஆடை கூட்டிட்டு போறாங்க. ஆடை கூட்டு போலடா, ஆடை கூட்டு வைக்க போறாங்க. நல்லா பாடுறா, கையில 60 இருக்கு. அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். என்னென்ன நடக்குது? ஆடை கொண்டு போறாங்க. என்னடா கிண்டலா? அண்ணா ஊருக்கு போய் சொன்னேன். ஓ அப்படியா? எங்கள் ஊரில் ஒரு வருஷமாக மழை இல்லை, அதான் கடவுளுக்கு காவு கொடுக்க கொண்டு போகிறோம். என்னென்ன சொல்றீங்க? ஆடை வெட்டினா எப்படி நம்மளை போய்? ஏய் ஒழுங்கா ஊருக்கு பாஸ் இல்லையா? அண்ணா விட்டுருங்க அண்ணே, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அண்ணே. ஏன்டா டென்ஷனா இருக்க? என்னடா இவனுங்க சும்மா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கானுங்க. சரி விடுறா. என்னடா வீடு இது இப்படி இருக்கு?
வெற்றி, டே வெற்றி. தமிழ் புகழ் நல்லா இருக்கீங்களாடா? நாங்கள் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படிடா இந்த வீட்டில் இருக்க? நான் மட்டும்தானே, அதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்டா. என்னடா இவன் வந்ததுலேருந்தே ஒன்றும் பேசாமல் இருக்கான்? அது ஒன்றும் இல்லைடா, வர வழியில். என்னடா ஊர் இது? ஆடை வெட்டினா மழை பெய்யும்னு சொல்கிறானுவன், அதை கேட்க போன அடிக்க வரானுவன், சுத்த கேனப்பயலாம் இருக்கானுவன். அவங்க கடவுளுக்கு அவங்க கொடுக்குறான், உனக்கு என்னடா? என்னது அவங்க கடவுளா? கடவுளே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படியே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கடவுள், இவங்களுக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், ஆக மொத்தம் எத்தனை கடவுள்டா உண்டு? கடவுளுங்கிறதே மனுஷன் உருவாக்குனது தான். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதனால நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனா வாழ உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் கடவுள். அது தெரியாமல் இல்லாத கடவுளையை பிரித்து ஜாதி மதம் இனம்னு மக்களையும் பிரித்து நாட்டையே நாசமாக்கிட்டு இருக்காங்கடா. சரியா சொன்னடா. நீங்கள் சிட்டிலன்னு வந்தவங்கடா, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே இப்படி தான். இதை பாடுறா, உனக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி, நாங்கள் இந்த ஊர்லேருந்து போகிறதுக்குள்ள கடவுள்னு ஒருத்தர் இல்லை, எல்லாமே மனுஷனோட கற்பனை தாங்கிறத நிரூபிச்சுட்டு தான் போவோம். காலங்காலத்தில் எங்கடா கிளம்பிட்டீங்க? சும்மா லொல்லாக்கி சொன்ன நினைச்சியா? கடவுளை நிரூபிச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டே போவோம். அதான் எங்க வேலை. காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாடா. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? முதல்ல இந்த ஊர் மக்களெல்லாம் எதனால கடவுளை நம்புறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு நம்ம அவங்க புனித நூல்களை படிக்கணும். அதுக்கு நம்ம லைப்ரரிக்கு போகணும். என்னடா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா. இங்கே லைப்ரரி எங்கே இருக்குன்னு தெரியலையே. அதோ பாரு, ஒரு வீடு இருக்கு, அங்கே கேட்கலாம். எனக்கு ரொம்ப தாக மாட்டம் இருக்குடா. வாடா, அங்கே போகலாம். அம்மா அம்மா. ஏய், எங்களை பார்த்தா மனுஷன மாதிரி தெரியலையாடா? அங்கே அம்மா அம்மான்னு கூப்பிட்ற. அண்ணே அண்ணே, நீங்கள் இருந்தால் கவனிக்கலண்ணே, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொண்டாங்கண்ணே. தேங்க்யூ. ஏம்மா தண்ணியை தட்டி விட்ட? நல்லா பாருங்கண்ணா, தண்ணி இல்லை மண்ணெண்ணெய். அடா பாவி, ஒரு நிமிஷத்துல என்ன கொல்ல பாத்தியாடா? அண்ணே, அது தெரியாம பண்ணிடுச்சு அண்ணே, அதுக்கு மூளை வளர்ச்சி குறைவு. ஓ லூசா. என்னம்மா அடிக்க வரான்? ஆமா அண்ணே, நிறைய கோயில் குளம்னு கொண்டு போயாச்சு, எத்தனையோ ஊழியக்காரங்களை வச்சு ப்ரேயர் பண்ணி பார்த்தாச்சு, ஆனா குணமாகலை. தங்கச்சி, கோயில் குளம் ஊழியர்கள் இவங்க எப்படிம்மா குணப்படுத்துவாங்க? நல்ல தகுதியான டாக்டரா போய் பாருங்கம்மா. இல்லைண்ணே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பொல்லாத நம்பிக்கை. அது இருக்கட்டும், பக்கத்தில் ஏதாவது லைப்ரரி இருக்கா? லைப்ரரியா? அதுக்கு நீங்க டவுனுக்கு தான் போகணும். டவுனுக்கு போக பஸ் ஏதாவது உண்டா? பஸ் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அரை மணி நேரம் இந்த வழியா நடந்தீங்கன்னா போயிடலாம். சரிம்மா. அதோ பாடுற லைப்ரரி. வா போ. நீ பகவத்கீதையை தேடு, நான் குரானை பார்க்குறேன்.
புகழ் பகவத்கீதை கிடச்சிடா. சரி வா படிக்கலாம். நாம் அடுத்ததாக படிக்க போகிறது பைபிள். அண்ணே பைபிள் அங்கே இருக்கு. டேய் இப்போவே டைம் ஆச்சுடா, கிளம்பும். இப்போவே கிளம்புனா தான் போய் சேர முடியும். வீட்டில் போய் படிச்சுக்கலாம்.
வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது? சரி வந்துட்டீங்க, இல்லை போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். டேய், நாம குரான்ல படிச்ச ஈசா நபிக்கும் பைபிள்ல படிச்ச இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குடா. இதுக்கு தான் இப்படி கத்தினியடா? நான் கூட சாம்பாரில் பள்ளி விழுந்துச்சு இல்லடா நினைச்சேன். அது இல்லடா, எப்படி ரெண்டு மதத்தோட புனித நூல்களையும் ஒரே ஆளை பற்றி சொல்லியிருக்க முடியும்? ஆமாடா, பைபிளுக்கும் குரானுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன்ல. எஸ், குரான்ல படிச்ச ஈசா நபியும் பைபிள்ல சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணுதான். ஏதாச்சும் சொல்ற? கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பினார்னு பைபிள் சொல்லுது. கடவுள் தான் ஈசா நபியை உலகத்துக்கு அனுப்பினார்னு குரான் சொல்லுது. ரெண்டு பேருமே யூதர்களால் கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாங்கன்னு இருக்கு. ரெண்டு பேருமே வானத்துக்கு ஏறி போனாங்கன்னு இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட பெற்றோர், பிறந்த இடம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இயேசுவும் ஈசா நபியும் ஒன்று. இயேசுவா? நானும் இயேசுவை பற்றி விவேகானந்தர் எழுதின புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அதில் இயேசு ஒரு இறைவனோட அவதாரம்னு சொல்லியிருக்காங்க. அவரை போல பரிசுத்தவான் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இயேசுவை பற்றி குரானும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. இயேசு கடவுளோட அவதாரன்னு இந்த மதத்தோட பெரிய தலைவர் விவேகானந்தர்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜீசஸை பற்றி வேற எதுலையாவது சொல்லப்பட வாய்ப்பு இருக்கா? இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜீசஸ் மிராக்கிள்ஸ், ஜீசஸ் இன் பைபிள். ஏய், இங்க பாருடா, ஜீசஸ் இன் ரிக்வேதா. ஓப்பன் பண்ணு, அதை வாசி. மனிதனின் பாவம் நீங்க குற்றமில்லாத பரிசுத்தர் பலியாக வேண்டும். அவருடைய தலையில் முள் வைக்கப்பட வேண்டும். பலிபீடத்தில் கட்டப்பட வேண்டும். சூலம் அறையப்பட வேண்டும். சோமபானம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பலி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. நில்லு, நீ சொல்றதெல்லாம் இயேசுவோட ஒத்து போகுது. பட் அவரோட எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு ரிக்வேதா சொல்லுது. அப்படின்னா இயேசுவோட எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கான்னு பைபிளை செக் பண்ணி பார்ப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்தில் தான் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து பாரு. அப்போ யோவான்ல பாருடா. இங்க இருக்குடா. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இது எப்படிடா பாசிபிள் ஆகும்? நம்பவே முடியல.
3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உள்ள சித்தர்கள் எழுதி வச்சது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டில் பிறந்தா சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு ஒத்து போகுது. அதான்டா என்னாலேயே நம்பவே முடியலை. இந்த இயேசுவை தான் வேலில் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா இயேசுன்னு ஒரு ஆள் உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா? இயேசு ஒரு சாதாரண மனுஷன்தான். அவர் கடவுள் இல்லைன்னு நிறைய மக்களுக்கு நம்ம நிரூபிச்சிட்டா இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு எல்லா மக்களுக்கும் நிரூபிச்சிடலாம். பேகெல்லாம் எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்ட? அங்கிளை பார்க்க சவுத் ஆப்பிரிக்கா போகிறேன்டா. அதுவரை இந்த பைக்கை நீ தான் பார்த்துக்கணும், கேட்டியா? இவன் யார்? இவன் எங்கே செல்கிறான்? இவனுடைய பாதை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இவனுடைய பயணம் முடிவதில்லை. இவன் திரும்பி வரமாட்டான். அப்பதான் பைக்கை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எதுடா பைக்கு? இதோ இருக்கடா. இது அவனோட பைக் இல்லடா. நாங்கள் மட்டும் என்ன எங்கள் பைக்குண்ணா சொன்னோம், திருப்பி கொடுத்துருவோம்டா. ஏது சாக்கு பையிலையா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வா போகலாம். ஏறு. என்னடா ஆச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. என்னது பஞ்சர் ஆயிடுச்சா? வெட்டி தெரிஞ்சா கொன்னே போடுவான்டா. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தார் அனைவருக்காகவும் இறைவன் விண்ணை விட்டு மண்ணில் வந்தார், பாலகனாய் பிறந்தார். அந்த உயிருள்ள இயேசுவை தாம் நாம் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யாரோ இயேசுவை பற்றி பேசுகிறாங்கடா, அங்கே போனால் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். பாஸ்டர் ஒரு நிமிஷம் சார், சாயங்காலம் வீட்டுக்கிட்ட உண்டு.
சொல்லுங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி பேசணும்? இயேசுவை பற்றி பேசணும். சொல்லுங்க, இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மேட்ருக்கு வரோம். நீங்கள் எதை வச்சு ஜீசஸை நம்புறீங்க? நீங்கள் ஜீசஸை பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் ஜீசஸோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் ஜீசஸை ஸ்மெல் ஆர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஜீசஸை ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. எல்லாத்துக்கும் இல்லை 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 இதான் உங்கள் பதிலா? சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு காரியம் உயிருள்ளதாக இருந்தாலும் சரி, உயிர் இல்லாததாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நம்மளால் ஒன்று பார்க்க முடியணும், இல்லை அதோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியணும். அப்படியே இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்மெல்லாக டேஸ்ட் பண்ண முடியணும். சரி, அப்படியே இல்லைன்னா ஜஸ்ட் காற்றை போல ஃபிசிக்கலாக டச் பண்ணவாத முடியணும். அப்படியே ஒரு காரியத்தை நம்மளால் உணர முடியலைன்னா அப்படி ஒரு காரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்படி மூளை இல்லாத மனுஷனா இருக்கீங்களே தம்பி. என்னது, எனக்கு மூளை இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் மூளையை பார்த்துருக்கீங்களா? இல்லை. மூளையோட சத்தத்தையாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. உங்கள் மூளையை டேஸ்ட் ஆர் ஸ்மெல் பண்ணியாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஜஸ்ட் ஃபிசிக்கலாக உங்கள் மூளையை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஸோ உங்களோட சயின்ஸ் படி உங்களுக்கு மூளை கிடையாது. சார், நீங்கள் எங்களை குழப்ப பார்க்குறீங்க. இல்லை, நீங்கள் தான் குழம்பி போயிருக்கீங்க. ஜஸ்ட் உங்கள் உடம்புல இருக்க மூளையே உங்களால் பார்க்க முடியலைன்னா எல்லாத்தையும் படைச்ச கடவுளை அவ்வளோ ஈஸியாக எப்படி தம்பி பார்க்க முடியும்? மக்கள் கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே இருக்க ஒரு சக்தி கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. பி கேர்ஃபுல். அந்த பாஸ்டர் சொல்கிறத பார்த்தா நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குடா. அப்படி ஒன்றும் இல்லைடா, அவங்க நம்பிக்கையை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. டேய் நிறுத்துடா. என்னடா இங்க என்ன இருக்கு? ஆப் இருக்கு. அதோ பாரு, அந்த லூசு கையில வெட்டத்து வச்சிருக்கான். அவன் ஏன்டா இங்க நிக்கிறான்? அவனை நம்பி எப்படி கையில வெட்டு கத்தி கொடுத்தாங்க? அந்த சின்ன பொண்ணு நிக்கிறா, வாடா போயிடலாம். இருடா, என்னன்னு கேட்போம். ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது. என்னம்மா இந்த லூசு கையில வெட்டு கத்தி கொடுத்துருக்கீங்க? அண்ணே, இப்போ அவங்களுக்கு பழைய மாதிரி இல்லை, குணமாயிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரமாவா? இவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்தின டாக்டர் யாருமா? ஏசு. ஏசுவா? ஆமாம், ஏசு தான். நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்தேன். என்னை யாராலையுமே குணப்படுத்த முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. நான் செஞ்சிட்டு இருந்த சேட்டையெல்லாம் பார்த்த போதகர் தான் எனக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணார். எனக்கு விடுதலை கிடைச்சிது. என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ இத்தனை நாள் கோயில் கொள்ளன்னு சுற்றுனது, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணது, இதெல்லாம் என்னாச்சு? இத்தனை நாள் கிடைக்காத சுகம் இப்போ எப்படி நான் கிடச்சிது? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ தான் நடக்கும். எனக்கு சுகம் ஆகணும்னு கடவுள் குறித்த காலம் இதுதான். உண்மையாக சொல்கிறீங்க? ஏசு அவங்கள குணப்படுத்தினாரு? அதுங்க தான் அப்படி சொல்லுவேன்னா நீ வேற. வாடா போலாம்.
காலைல எங்கடா போயிட்டு வர? நேற்றைக்கு ஒரு கனவு கண்டேன்டா. எனக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு எங்கேயோ ஓடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு சர்ச் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏதோ ஒரு சக்தி தான் என்ன அங்கே கூப்பிட்டு போயிருக்குன்னு. டே புகழ், நாம் பண்ணுறது தப்பு மாதிரி எனக்கு தோணுதுடா. நமக்கு மேலே கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. என்னடா உளர்ற? நம்ம அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தனால தான் அப்படியெல்லாம் தோணுது. வா. எங்கடா போற? என்னடா கேள்வி இது? ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க வேண்டாமா? சரி வெயிட் பண்ணு, நானும் வரேன். நீ எங்கே வர? ஏற்கனவே நீ குழம்பி போயிருக்க. என் கூட வந்தால் என்னையும் குழப்பிடு. நீ போய் ரெஸ்ட் எடு. சார், என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காரில் வரும்போது ரோட்டில் அடிபட்டு கிடந்தாப்புல. அப்படியே காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கோம்ப்பா. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சார். டாக்டர்ஸ் இதுவரை ஒன்றும் சொல்லலை. நம்பிக்கையா இருங்க.
அடிபட்டு வந்திருக்காங்க இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார்? நான் தான். உள்ளால டாக்டர் கூப்பிடுறாரு. சார் உட்காருங்க. என்னாச்சு? ஆமாம், நீங்கள் இருக்காரு? அவங்க ஃப்ரெண்டு சார்ண்ணா. அவங்க சொந்தக்காரர் யாரும் வரலையா? இல்லை சார், எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள். சார் உங்கள் ஃப்ரெண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. என்ன வார்த்தையை அனுப்பியே என் வாதையை போக்குமே. வார்த்தையை அனுப்பியே என் வாதையை போக்குமே. என் வேதனை உமக்கு புரிகின்றதா? என் வேண்டுதல் உம்மை அடைகின்றதா? என் சோகங்கள் என் காயங்கள் உம் காலடி வருகின்றதா? என் சோகங்கள் என் காயங்கள் உம் காலடி வருகின்றதா? நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உன் சோகங்கள் உன் காயங்கள் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். என் பிள்ளை என்றால் சிட்சிக்கிறேன். உன்னை சிட்சித்த பின் ரட்சிக்கிறேன். என் பிள்ளை என்றால் சிட்சிக்கிறேன். உன்னை சிட்சித்த பின் ரட்சிக்கிறேன். டேய், நான் பார்த்தேன்டா. ஏதோ ஒரு கை என்ன தொட்டுதுடா. ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ள. நான் சுகமாயிட்டேன்டா. அது நிச்சயமா ஏசப்பாதான்டா. நம்ம இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் தப்புடா. அது நிச்சயமா ஏசப்பாதான்டா. ஏசப்பா, ஏசப்பா. அங்க பாருடா. என்ன ஒண்ணுமே புரியலையா? உங்களை ஃபாலோ பண்றதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் தான் நான். முதல்ல நீங்க இந்த ஊருக்கு வந்தப்ப உங்களை வழிமாட்டி விட்டதே நான் தான். அதனாலதான் நீங்க அந்த ஆடு வெட்டுற காட்சியை பார்த்தீங்க. கடவுள்னு ஒரு ஆள் இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சீங்க. அப்புறமா உங்க பைக்கை பஞ்சர் ஆக்குனது நான் தான். அதனாலதான் நீங்க அந்த பாஸ்டரை சந்திச்சீங்க. அப்புறமா தமிழுக்கு கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனா புகழ் அதை ஒத்துக்கல. அப்புறமா கடவுள் புகழோட வாழ்க்கையில பெரிய விபத்தை ஏற்படுத்தினார். அவன் பாறையில சிக்கி பிளட் லாஸ் ஆகி சாக கிடந்தான். அப்ப அவனை ஆட்கள் பார்க்குற மாதிரி இடத்துல தள்ளி விட்டேன். இப்ப இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துங்கிறத இந்த நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏன் நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா கடவுள் உங்களை அவருடைய பணிக்காக தெரிந்து கொண்டார். எங்க போறீங்க? உங்க வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? உண்மையான கடவுள் அறியாம எத்தனை பேர் இருப்பாங்க? ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லுங்க. இறையரசுக்கு அவங்கள கூட்டி சேருங்க. உலகம் தோன்றும்